இலங்கையின் பிரகாசமான அரண்மனையில் இராவணன் தனது கட்டிலில் அமர்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்தான். அந்நேரம் மண்டோதரியும் அருகில் வந்தாள். என்னை கவலைகள் சூழ்ந்திருக்கின்றன மண்டோதரி என்றான் இராவணன். மண்டோதரி அன்புடன் அவனை நோக்கி, அது என்ன என்று தெரிவிக்கலாமே என்றாள். சீதையை திரும்ப அனுப்பினால் இந்த யுத்தம் முடியும். ஆனால் என் கண்ணியம், என் உறுதியை மக்களிடம் எப்படி உணர்த்தப் போகிறேன்? மண்டோதரி மெதுவாக சொன்னாள், உன்னுடைய வீரத்தை உலகம் ஏற்கனவே அறிந்துவிட்டது. ஆனால் நீ உண்மையிலேயே ராஜா என்றால் நீதியையும் அறநெறியையும் பின்பற்ற வேண்டும். ராவணன் மெதுவாக திரும்பி பார்த்தான். அவனது உள்ளத்தில் ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. அவனது அகம்பாவம் ஒரு பக்கம் பிடிவாதமாக இருந்தது. ஆனால் மண்டோதரியின் வார்த்தைகள் மறுபக்கம் மனதை உருக்கிக் கொண்டிருந்தன. அந்த இரவு முழுவதும் அவன் தூங்கவில்லை. அடுத்த நாள் காலையில் அவன் அரண்மனை சபையில் நின்று அரசவையினரிடம் கூறினான், நான் போராடுவேன், ஆனால் உண்மையை உணர்கிறேன். என் பாதை எப்படி முடியும் என்பதை விதி தீர்மானிக்கட்டும். மண்டோதரி அவனை உற்று பார்த்தாள். அவள் கண்களில் பெருமையும் சோகமும் கலந்திருந்தன. இதுதான் ராவணனின் வாழ்க்கை. அவன் இருளை தழுவியவனாக இருந்தாலும் அவனுக்குள் ஒளியையும் புரிந்து கொள்ளும் ஆற்றல் இருந்தது.